சோளிங்கர் இந்த பெயரை கேட்டவுடன் நம் நினைவுக்கு வருவது மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கோவில். பக்தர்களின் நம்பிக்கையால் புகழ்பெற்ற இந்த புனித தலத்தில் பலர்களுக்கும் தெரியாத ஆன்மீக வரலாறு மறைந்துள்ளது. அதாவது, புராண மரபின்படி இரண்யகசிவை வதம் செய்து தனது பக்தரான பிரகலநாதனை காப்பாற்றிய நரசிம்ம பெருமாள் பழங்காலங்களுக்கு பிறகு சப்தரிஷிகள் மற்றும் முனிவர்களின் பலனாக கடிகாசோலன் என அழைக்கப்படும் இன்றைய சோளிங்கர் மலையில் யோக நரசிம்மராக எழுந்தருளினார். அங்கே ஊரால் ஒருத்தர் சொன்னாருங்க, நீங்கள் இங்கேருந்து வண்டியில் போயிட்டால் கூட கோயில் கோயில் ஏறத்துக்கே 1 மணி நேரம் கிட்ட ஆகும்ப்பா. நம்ம சோளிங்கரில் இப்படியாப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ட்ராவலுக்கோ ஒரு ஆன்மீக கண்டென்ட்டுக்கெல்லாம் இதில் 100% ஒருத்தங்க. இதோடன் இணைந்த ஒரு உள்ளூர் மரபு கதை இருக்கிறது. அந்த கதையின்படி சோளிங்கருக்கு அருகில் உள்ள வெடியங்காடு பகுதியில் நரசிம்ம பெருமாளின் திருவடி பதிந்ததாகவும் அந்த தெய்வீக சக்தி அந்த மலை தாங்க முடியாமல் வெடிந்ததால் அந்த இடம் வெடியங்காடு என அழைக்கப்படுகிறது. சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல கூட பாதை இன்னும் நம்ம அங்கே போக வேண்டியது இருக்குது. ரீச்சால் அது அங்கே இருக்குது பாருங்கள். நாம இது முக்கிய ஸ்தல புராணத்தில் அல்ல, உள்ளூர் வாய்மொழி மரபில் சொல்லப்படுகிறது, நம்பிக்கையாக கருதப்படுகிறது. இந்த கதையை கேட்ட பிறகு வெடியங்காடு பகுதியில் உள்ள இடங்களையும் அங்குள்ள பழமை வாய்ந்த கோவில்களையும் நம் நேரில் தரிசிக்க போகிறோம். அந்த பயணத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றது, அங்குள்ள மக்களின் மரபுகள் என்ன சொல்கின்றது, அந்த புனித இடத்தில் அமைதி எப்படி இருக்கின்றது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, பக்தியையும் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் இணைந்த இந்த ஆன்மீக பயணத்தை ஒன்றாக தொடங்குவோம். அதாவது நம்ம வெடியங்காடு ஊரில் வந்துட்டாங்க. ஊரில் வந்துட்டு தெரியல, யாருன்னா கேட்டால் தான் தெரியும் போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊரில் வந்துடு, இதுதான் நானும் வந்துருக்குது. பார்க்கலாம், இன்னும் எங்கே இருக்குது தெரியல கோயில் வர. வாங்க பார்க்கலாம். இங்கே அந்த நரசிம்மர் கோயில் எங்கே இருக்குது? நரசிம்மர் கோயில் எப்படி போட்டா நேராக போ. ஒரே ஸ்ட்ரைட் ரோடா? போ, அங்கே போய் அந்த கோயில் இருக்குதுன்னா நடு தெருவில் இருக்குது. சரி, மலை மேலே தானே? மலை மேலே தானே? மலை மேலே ஊர்லேயே இப்போ போய் பார்க்குறேன். இப்போ எப்படியா போகிறதா? ஊரில் போய் நரசிம்ம கோயில் இருக்குதுன்னு அங்கே சொல்லுவாங்க. அங்கே மலை மேலே இருக்குது நரசிம்ம. இப்படி தான் போகணுமா அதுக்கா? நான் நரசிம்மர் கோயிலுக்கு எப்படி நான் போனேன்? இந்த மலை மேலே இருக்குதுல்ல நரசிம்மர் கோயில், அந்த விநாயகர் கோயில் இருந்தாவா? இல்லைங்க, அங்கே இருக்கிற ஊராளுங்கிட்ட வந்து நாங்கள் கேட்டேன், எங்கே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டா. ஒருத்தர் அப்படி போகலாம் இப்படி போகலான்றாங்க. எப்படி சொல்கிறது ஒன்றுமே புரியலங்க. சுற்றி ஒரு வழி சொல்கிறனால லாஸ்ட்டாக ரொம்ப நேரம் அங்கே நின்று கேட்டு வந்ததுக்கு இப்போ வேறு வழி ஒன்று கேள்வி வந்துருக்குங்க. அந்த வழிக்காக நம்ம போகலாம். இப்போ நான் உங்களுக்கு எந்த மாதிரி வழி சொல்கிறதுனே தெரியலங்க இப்போ எனக்கு. சரி, நாங்கள் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அந்த நரசிம்மர் கோயில் இப்படி போகலாம் தானே? இந்த நரசிம்மர் கோயில் மலை இருக்குல்லவா? சரி. அதை தெரிஞ்சு பாருங்களேன். ரொம்ப நேரமாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோங்க. காட்டுற பாருங்களேன்.
அதை தெரியுது பாருங்கள். ஒரே செகண்ட் இருங்க, எல்லாத்தையும் இன்க்ரிமெண்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம வண்டி லாக் பண்ணிட்டு நம்ம அங்கே போகலாம். வாங்க. ஓகேங்க, வண்டி நம்ம விட்டாச்சாங்க. நம்ம கரெக்டான பாதி தான் போகிறோமான்னு எனக்கு தெரியலங்க. நான் வந்துட்டு ஏதோ வந்துட்டேன் தோணுச்சு சொல்லிட்டு வந்துட்டேன். லாக் பண்ணிட்டேன். பார்க்கலாம் கரெக்ட் பண்ணியதில்லை. கரெக்டான வழி தான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்மளுடைய ஆஞ்சநேயர் மாதிரியும் பாரத்தை போட்டு போக வேண்டியதான். வாங்க. அப்பத்துலேருந்து அங்கேருந்து சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளுங்க சவுண்டு. யாரும் கண்ணு தெரியல. தெரிஞ்சால் எதனா கேட்பேன். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க. தனியாக வந்து இந்த ஃபீலெல்லாம் ரொம்ப சூப்பருங்க. நம்ம சிம்புடி சராத்தானா அதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாரி ஃபீல் ஆகுதுங்க. அவர் மிட் நைட்டில் பண்ணுறாரு ஒரு பேய் கண்டென்ட். நம்ம வந்துட்டு ஒரு ஆன்மீக கண்டென்ட் தான் பண்ணுறோம். ஆனால் அந்த ஃபீல் தருதுங்க. அந்த வீடியோ பார்க்க சொல்லுற ஃபீல் இப்போ கிடைக்குதுன்னா அது கூட நல்லாயிருக்கும். பார்த்துருப்பீங்க தானே நீங்கள், அவர் தெரியும்னா சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்னும் இந்த பாதியம் தெரியல, பார்க்கலாம். அந்த கம்பியில் கரெக்டாக நல்லா இருக்குமான்னு தெரியல. வண்டி அங்கே இருக்குது. ஓகே தான் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பாருங்களேன். நம்மளுக்கு இப்போ ஒரே ஒரு வழி, அந்த நாமம் தாங்க. அந்த நாமம் வந்துட்டு எந்த பாதையில் போதோ அந்த பாதைக்கு தாங்க நம்ம இப்போ போக போகிறோம். கொஞ்சம் பொழுது இருந்துச்சுன்னா நம்மளுடைய சூரிய பகவான் இந்த மலைக்கு பின்னாடி தாங்க மறைவார் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஃபீல் வந்துட்டு அப்படி தான் இருக்குது. அப்படியே கீழே டவுன் ஆச்சுன்னா அப்படி தாங்க ஃபீல் ஆகும். பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அதை அங்கே போகிறது பாருங்கள் வழி. எந்த ஃபீல் தெரியுது தெரியல. அந்த பாதை தான் நினைக்கிறேன். அதை அப்படியே கூட்டு வாங்க தான் நினைக்கிறேன். நான் அப்போத்துலேருந்து நான் அதை கவனித்தேன். அது ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஒரேடியாக நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. இந்த டைமில் நம்ம கரெக்டான பாதை வந்துருந்தோம் நான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் கோயில் தெரியுது. கரெக்டாக தான் வந்துருக்குறோம். இந்த இடத்துல இன்ட்ரோ கொடுத்துற நல்லா இருக்குங்க. இதுக்கப்புறம் அஸ்வினோட இன்ட்ரோட ஸ்டைல் கொஞ்சம் புதுசாக இருக்கும். வாங்க இன்ட்ரோவில் போகலாம். வணக்கம், நான் உங்கள் லட்சுமி. எல்லோரும் இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம ரொம்ப நாள் ஆச்சுங்க விளாக்லாம் போட்டு வந்துட்டு. ஏன்னா அது வந்துட்டு ஒரு சின்ன இது இருக்குது, கதை இருக்குங்க. அதை நான் மேலே போக சொல்கிறேங்க உங்களுக்கு. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு விளாக் நம்ம எப்பவும் ஒரு டீமாக தான் வருவாங்க. அதாவது ஒருத்தராக ரெண்டு நிறைய பசங்களோட தாங்க நம்ம வருவோம். இந்த விளாகில் மட்டும் ரொம்ப தனியாக வந்துக்கோங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இது வர சொல்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நம்ம கோயிலுக்கு வந்துக்கிறோம். இந்த கோயிலோட அட்ரஸ் சுத்தமாக எனக்கு தெரியலங்க. இது எப்படின்னா நான் உங்களுக்கு எப்படின்னா தெரியப்படுத்துறேங்க போக நான் வந்து. இல்லைனா வந்துட்டு எதனா வாய்ஸ் ஓவரில் எடிட்டில் ஆட் பண்ணுறாங்க அதோட லொக்கேஷனை. கோயில் பார்க்கறதுக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப கூஸ் பம்ஸாக தான் இருக்குது. நம்ம தனியாக வந்தது இன்னும் கூஸ் பம்ஸாக இருக்குது. வண்டி வேறு அங்கே விட்டுட்டு இருக்கிறோம். அது வேறு இன்னும் கூஸ் பம்ஸாக இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியல. வாங்க நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் வாங்க. ஏன்னா தனியாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு நீங்கள் உனக்கு நாங்கள் இந்த மாதிரி தாங்க தனியாக வந்துட்டு ஆள் வந்துட்டாங்க. அவங்கள கூட பேச அந்த வார்த்தை வராதுங்க. அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் தாங்க எனக்கு வந்துட்டு என்னோட நண்பர்கள், என்னோடய தோழர்கள். இத்தனை வருஷமாக என் நண்பராக தான் இருக்கிறீங்க. இப்போ நான் உங்களை இன்னும் நம்பி இப்போ போக போகிறேன். நீங்கள் நானும் தான் இப்போ நம்ம விளாகுக்கு இந்த கோயில் விளாகுக்கு போக போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். அதாவது வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முக்கு பின்னாடி நம்ம வண்டி இருக்குங்க. கரெக்டாக இந்த வழியில் வந்தோம்.
இப்போ இங்கே ஒரு வழி போகுது. நம்ம வண்டி இங்கே எடுத்தாந்து விட்டுடலாமா இல்லை வந்துட்டு எப்படி அங்கேயே இருக்கட்டோமா, கோயில் போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குதுங்க. இப்போ இங்கே எடுத்தாந்து விட்டுட்டுங்க நம்ம கொஞ்சம் கோயிலுக்கு மேலே போனாலும் நம்ம பார்க்கலாம் வண்டி சேஃபாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ ரிட்டர்ன் போயிட்டு வந்தால் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகும் இருக்கேன். சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். தனியாக வந்தாலே இதுதாங்க இஷ்யூ. அதை தெரிந்து பாருங்கள் நம்மளோட சோழிங்கர் மலை. ஓகேங்க, நம்ம கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம செருப்பு போட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல நல்லா இருக்குது பார்த்தா. இதுக்கு மேலே எப்படி இருக்கும் சரியாக தெரியலங்க. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம செருப்பு போட்டு வந்திருக்கிறோம். ஆமாங்க, நம்ம ரொம்ப நாளாக விளாக் போட முடியலன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்போம், போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. என்ன அது என்ன விஷயம்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோங்க. அதாவது அது எத்தனை பேர் பார்த்துருக்கு, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் நினைக்கிறேன். பார்க்காதவங்க வந்துட்டு பயோவில் வந்து லிங்க் போட்டு வச்சுருங்க, போய் பாருங்கள். நம்ம சேனலோட யூடியூப் சேனலோட லிங்க் நான் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். இந்த கோயிலோட சிறப்பு எனக்கு எப்படி தெரியும், நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த இந்த சைடு இங்கே வரோங்க. அதாவது வந்துட்டு நம்ம நான் ஒரு முருகர் வீடியோ ஒன்று போட்டோம் பாருங்கள். இந்த சைடு அதாவது பழனி முருகன் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்க்கலாம், போய் பாருங்கள். எனக்கு ஒரு செகண்ட் அந்த முருகர் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஐயர் ஒருத்தர் தான் அங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி இந்த சைடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவர் சொல்லி தான் இது தெரியும். வாங்க, தெரியுதாங்க அங்கே இருக்கிறாரு. அதுவாக கோயிலில் போகிற வழி அதுவான்னு தெரியல, அதுவே கொஞ்சம் லாங்காக தான் இருக்குதுங்க. கரெக்டான பாதையில் தான் கூட்டின்னு போகிறாருன்னு நினைக்கிறேன் கடவுள். ரொம்ப நாளைக்கு கழிச்சு நம்ம கேமரா கிம்பிள் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கையெல்லாம் வலிக்குது. நம்ம பசங்க யாரா வந்து மாற்றி மாற்றி பிடிச்சி இது பண்ணலாம். பாருங்களேன், இங்கே ஒரு பாதை போகுது, இங்கேயும் போகிறாங்க. சரி வாங்க. ராசினு ரொம்ப தனியாக பேசுகிறேன்னு ஃபீல் ஆகாதீங்க, கூட துணைக்கு யாரும் இல்லை பேசுறதுக்கு, அதனால இந்த மாதிரி பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். அங்கே நம்ம வந்து ரொம்ப பயந்து இருந்தோம். மேலே இங்கே இடம் டவுன் ஆகுது. கடவுள் நம்மளுக்கு நல்ல பிளான் தாங்க கொடுத்துக்கிறாரு. அந்த இடத்துல இருக்குது நம்ம வண்டி, இந்த இடத்துல க்ளீனாக தெரியுது, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஹாப்பி ஆகிட்டேங்க. அந்த முருகர் கோயில் கூட இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏறலைங்க, இது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குதுங்க. சரியான வழி தான் வரோம், கரெக்டாக தான் வரோம், பார்க்கலாம். இந்த மாதிரி பாதை உருவாக்க இந்த மாதிரி வழிகாட்டி அந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க.
இந்த வேலையை பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க எந்த நோக்கத்தோடு பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க பண்ண நல்ல காரியத்தால் நம்மளுமே ஆளுங்களால் வர முடியுதுங்க. நல்லா ரீச் ஆகிட்டோம். ஆனால் எதுவும் தெரியலைங்க. நினச்சது அதுதாங்க. நாம போட்டது வந்துட்டு ஒரு ஏரோ மார்க்கு தாங்க. கோயில் இன்னும் மேலே இருக்குது. அங்கே இருக்கிற ஊராளவே ஒருத்தர் சொன்னாருங்க, இங்கே இங்கேருந்து வண்டியில் போயிட்டா கூட கோயில் கோயில் ஏறத்துக்கே 1 மணி நேரம் ஆகுமாப்பா. இது வேறு வழின்னு தெரியல. கரெக்டான வழிக்கு தானே வர. இங்கே ஒரு பாதை போதுங்க. அங்கே இந்த அதுதான் நினைக்கிறேன் நான். இங்கேருந்து வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்திங்க. இதுவே எப்படி போகிற தெரியல. பார்க்கலாங்க. நம்ம சோளிங்கரில் இப்படியாப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ட்ராவலுக்கோ ஒரு ஆன்மீக கண்டென்ட்டுக்கெல்லாம் இதில் 100% ஒருத்துங்க. இதான் அவ்வளோ லாங்காக இருக்காது, அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சேன். ரொம்ப தூரம் தாங்க. வைபை மட்டும் பார்க்கலாம். வைபை பார்க்குற நேரம் இல்லை இப்போ. பாருங்களேன். நம்ம கீழேருந்து பார்த்த அந்த இதுதான் நினைக்கிறேன். இதுங்களா இருங்க. வண்டி எங்கே நிற்க போட்டு நம்ம இப்படி தான் பார்த்தோம். இதுதான் நான் நினைக்கிறேன். நம்ம மேலே இருக்கிறதுனால அந்த சரியாக தெரியலங்க நம்மளுக்கு. நம்ம இதை பேசி கொஞ்சம் நேரத்தை வெயிட் பண்ண வேணாம். நம்ம ரொம்ப டயர்டாகிட்டே இதுக்கு அங்கே போகலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க ட்ரெக்கிங்லாம் போனி. அதனால தாங்க நீ தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சிங்கிளாக வந்து பண்ணுறதே. சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த விளாக் வந்து தனியாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னொரு இடத்த நான் யூஸ் பண்ணி வைக்கிறேன். அது எப்போ நான் வீடியோ எடுக்க போக போகிறேன்னு தெரியலங்க. இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு எனக்கு சரியாக தெரியல. தண்ணி பாட்டில் எடுத்து வந்துட்டுங்க. நான் வண்டியில் வச்சுருந்தேன். தண்ணி பாட்டில் தாண்டிருக்கணும். நான் வண்டியில் வச்சுருந்தேன், யூஸ் பண்ணிட்டேன். இது வேறு எல்லாம் தூக்கணுன்ற மாதிரி நினச்சேன். எதாவது இருந்ததுன்னா தனியாக வேறு வந்துட்டு இருக்கணுமா? விடுங்க, கடவுள் பார்த்து பாருங்கள். அவர் நினச்சி தான் நம்ம இந்த இடத்துக்கு வரோம். அவ்வளோதான். அவரே போக வச்ச மாட்டாரா நம்மளை? சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல கூட பாதை. இன்னும் நம்ம அங்கே போக வேண்டியது இருக்குது. ரீச் ஆகல. அது அங்கே இருக்குது பாருங்கள். நாம நம்ம கொரியர் ஃபீல்டில் தாங்க வேலை செய்கிறோம். அதாவது இன்ஸ்டாவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாவில் ஃபாலோவர் இருக்கிறது கொஞ்சம் தெரியும். ஒரு 2 வீடியோ நான் ரீல்ஸ் பண்ணியிருப்பேன். அதாவது அந்த ஜாப்பில் இருக்கிறதுனால ஃப்ரீயாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைம் கிடைச்சாலும் அந்த உடம்பு டயர்டில் வந்து நம்ம விளாக் வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுங்க. இதுக்கப்புறம் நான் வீக்லி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க விளாகை. பொழுது விடியத்துக்குள்ளே நம்ம கீழே இறங்கி ஆகணுங்க. ஏன்னா வந்துட்டு தனியாக வந்திருக்கோம். ரொம்ப ரிஸ்க்கு தான். இது வரைக்கும் நான் பார்க்கல சிக்னல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் கூடிய சீக்கிரத்தில் நம்ம இறங்கிடணுங்க.
இந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் தான் நான் கொண்டு வருவேன், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு உங்களுடைய அஸ்வினுடைய ஐடியா மறக்காமல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிடுங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்ல தோணுச்சுங்க, அதனால தான் சொல்லிட்டேன். நம்ம யார் ஆரம்பித்து ஒரு 1/2 hour மேலே ஆகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. அதாவது கீழே வந்து கொஞ்சம் நாளாண்டி ஆளுங்களோட சவுண்டு இல்லாமல் ஏதோ ஒரு சவுண்டு இருந்து ஃபீல் வரல. இப்போது நம்ம கொஞ்சம் மேலே இருக்கனால ஒரு மாதிரியாக பதட்டமான சவுண்டு மட்டும் இருக்குங்க எனக்கு. யாருக்கும் எதுவும் ஆகாது. அதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இங்கே இருக்குது சொல்கிறாங்க, அது எந்த சைடு இருக்குன்னு சரியாக தெரியலங்க. பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு அது மேலே தான் இருக்கும், இல்லைன்னா நம்ம சோழிங்கில் இருக்கிற மாதிரி கீழே இருந்தாலும் இருக்கலாங்க. இல்லைங்க அங்கே இருக்குங்களா? கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊரை சுற்றியுமே வந்துட்டு அதாவது வந்துட்டு இப்போ தாங்க நம்ம ஆஞ்சநேயருடைய டாப்பிக்காக வந்தோம். அவரும் நம்மகிட்ட வந்துட்டாருங்க நம்மளை தேடி. கிட்ட போய் பார்க்குறேன், அவர் நம்ம ஆஞ்சநேயராக வேறு என்னவா தெரிலங்க. கொஞ்ச நேரம் மட்டும் சில் பண்ணிக்கிறேங்க, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். சூப்பருங்க, 100% 100 ஒருத்துங்க. இல்லைங்க, ஒரு செகண்ட் இருங்க, இந்த வழி வந்தங்கம்மா இருங்க. நம்ம கண்ணால் நம்மளோட பைக்கை மட்டும் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்குங்க. சுத்தமாக தெரியலைங்க இங்கேருந்து. அந்த சைடுங்களா? இன்னும் அப்படி போன போல இருக்குது. இந்த பாம்புக்கு அப்படி விட்டோம், எங்கே இருக்குன்னே தெரிலங்க. இருக்குங்க. இந்த சைடு தான் இருக்குது வண்டி. நம்ம இந்த சைடு தான் இங்கே இருக்க வண்டி, இங்கே இருக்குது. அந்த கம்பத்தாண்ட தான் இருந்தோம். இந்த சைடு எங்கேயோ பார்த்துங்க இருக்கிறேன் அந்த டயர்ட்டில். கொஞ்ச நேரம் மட்டும் சில் பண்ணிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேங்க. நம்ம நரசிம்மர் பக்கத்து இங்கே பாதை இருக்குங்க. இங்கே பாதை இல்லையா, இல்லை நான் சரியான பாதையில் போகலையான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியலங்க. கீழே கொஞ்சம் பார்த்து போனோம், ஏன்னா வந்துட்டு நிறைய உயிரினங்கள்லாம் இருக்கும். அவங்கள நம்ம மெரிக்க, அவங்க நம்மளை மெரிக்க. சோழிங்கூரில் இவ்வளோ சூப்பராக இருக்கலாம்னு வந்துட்டு இப்போ தான் எனக்கு தெரியும். சொன்னார் அவ்வளோ சூப்பராக இவ்வளோ சூப்பராக இருக்கலாம்னு எனக்கு தெரியலங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, கொஞ்சம் ஆங்கிள் சரியில்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, கை ரொம்ப வலிக்குதுங்க. சரிங்க, மாஞ்சினை பார்க்கலாம் வாங்க. தெரியும் தான் நினைக்கிறேன்.
நமக்கு தெரியுறாங்க. அதாவது வந்துட்டு நம்ம ஒரு பெரியவன் தான் நினைக்கிறேங்க, தெரிஞ்சது பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் ஒரு 3/4 மணி நேரம் ஏறி வந்துட்டு நம்ம ஆஞ்சநேயரை பார்த்துட்டோம். இதேமாரி ஆஞ்சநேயர் நம்ம சோழிங்கரில் இருக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ஆஞ்சநேயர் முன்னாடி இருந்து நான் சொல்கிறேங்க. அடுத்த வீடியோனா கண்டிப்பாக அவரோட வீடியோ நம்ம சேனலில் பதிவிடப்படுங்க. அவரும் வந்துட்டு இந்த இடத்துல இன்றைக்கி வர வச்சார். அதுமாரி இன்றைக்கி அவங்க வர வைப்பட தெரியலங்க. அங்கே இன்னும் சிறப்பாக இருக்கிறாருங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம ஆஞ்சநேயர் பார்த்துருக்கேன். ஓம் ஜெய் ஸ்ரீராம், ஓம் ஜெய் ஸ்ரீராம், ஓம் ஜெய் ஸ்ரீராம். அதாவது வந்துட்டுங்க இங்கேயும் வந்துட்டு அந்த ஃபீல் இருக்குங்க. ஒரு ஆன்மீக உணர்வாக நான் சொல்கிறேங்க. இங்கே இடத்துலையும் ஒரு நல்ல அனுபவம் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம சூப்பருங்க. என்ன பேச வருதுன்னே தெரியலங்க. நம்ம வந்துட்டு நரசிம்மரும் பார்க்க சீக்கிரம் போகலாங்க. நான் பொழுது விடிகிற மாரி இருக்குதுங்க. நம்ம சீக்கிரமாக திரும்பணுங்க. மடியை விட்டு நம்ம போகலாம். கரெக்டாக 5 மணி ஆகிறதுக்கு ஒன்று 2 நிமிஷம் இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்காங்க நம்ம ஜெய் ஸ்ரீராம் ஏன் சொல்கிறேன்னா, அதாவது ஆஞ்சநேயர் விரும்புகிறவங்களுக்கு வந்துட்டு அந்த வார்த்தைலாம் ஒரு நல்லா இருக்குங்க அவர் கூப்பிட்றதுக்கு. சூப்பருங்க. நம்ம அதேமாரி அந்த வேகத்தோடையே நம்ம நரசிம்மரை போய் பார்க்க போகலாம். சீரியஸாக சொல்கிறேங்க, நல்லா இருந்துச்சுங்க அனுபவம். சூப்பராக இருக்குதுங்க. கொஞ்சம் பொழுது போக இன்னும் உள்ளே வந்துட்டு ஆலி சோயில் சவுண்டு ரொம்ப அதிகமாகுதுங்க. நம்ம ஒரு வீட்டிலேருந்து பார்க்க சொல்ல அவ்வளோ தெரியாதுங்க அந்த ரிஸ்க்கு. அந்த ஸ்பாட்டில் இருந்து பார்க்க சொல்ல அந்த ரிஸ்க்கு தெரியும். நாங்கள் நம்ம மேலே ஏற அவர் பின்னாடி பையனே இருக்கார் பாருங்களேன். அப்போ தந்து அவ்வளோ தூரம் அவர் தெரியாது. ஆமாம், ஆஞ்சநேயர் பார்த்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டேங்க. ரிட்டான பாதியில் தான் போகிறோன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா இங்கே இருக்கிற ஊராளுங்கிட்ட மட்டும் தெய்வம் செஞ்சு கேட்டுறாதுங்க. அதனால் அப்புறம் அவர் கேட்டதுக்கு வந்துட்டு ஆனால் நான் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு வைப்பேங்க. அவங்க மொத்த பேருமே வந்துட்டு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு கையில் இருக்கிற கிம்மலை பார்த்துட்டு தனியாக போக போகிறீங்களா? தனியாலாம் போக முடியாது. வழியை கேட்டால் தனியாக போக முடியாதுன்றாங்க. நான் அவன் சொன்னதில் ஒரு ரிஸ்க் இருக்குதாங்க செய்யுது. வழி தெரியாத இடத்துக்கு தனியாக போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அசிங்கை பற்றி தெரியணும்ல. வெயில் வந்து நம்ம பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குங்க. அதாவது நம்ம சோழிங்கரில் ஆஞ்சநேயர் கோயிலும் அப்புறம் வந்து நம்ம பெரிய மலை சின்ன மலைன்ற மாதிரி சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி நம்ம வெடியங்காடிலும் சூப்பராக இருக்குங்க. அதாவது வந்துட்டு இந்த சொல்லிடுறாரு இந்தமாரி வந்துட்டு இந்த நரசிம்மர் கோயில் இருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஒரு சித்தர் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இந்த சித்தர் இருப்பாருங்களா. இந்த இடத்துல தான் எங்கேயோ சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவர் சொன்ன கதைங்க அது. அதாவது இந்த இடத்துல வந்துட்டு எங்கேயோ ஒரு பள்ளத்தில் அவர் இருப்பாராம். புள்ள அரிக்கும் பார்த்தீங்களா பாருங்கள். இந்த கேமராவில் சீரியஸாக தெரியல. இது வந்துட்டு அவ்வளோ இங்கே வந்தவொன்னே ஒரு மாதிரி ஒரு சின்னஸாக இருக்கிறாங்க. யாரோ நம்ம கூட இருக்க மாரி ஒரு உணர்வு இருக்குங்க. மூணு வாட்டி அடிக்காங்க வெளில. ஒரு வாட்டி அடிச்சதுக்கு ரொம்ப
சரி ஓகே